நான் ரீசெண்டா அப்லோட் பண்ண இந்த வீடியோல இருந்து நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னு சொல்றேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க, பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைஃப்ல ஒர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் சிச்சுவேஷனை தான் லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸா நான் கோத்ரூ பண்ணிட்டு இருந்தேன். அப்ப எல்லாம் லைஃப் என்கிட்ட கொடுத்தது ரெண்டே ஆப்ஷன் தான். ஒண்ணு, எல்லாம் முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டு கிவ் அப் பண்ணிட்டு ஓரமா உட்காந்து ஆனது. அப்படி இல்லைன்னா, ஆமா எல்லாம் முடிஞ்சிச்சு, ஆனா நீ ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம் இருக்கு, அதை நீ கண்டினியூ பண்ணா கண்டிப்பா உன் லைஃபை சேஞ்ச் பண்ணணும்னு ஒரு ஹோப். நான் சூஸ் பண்ணது என்னமோ செகண்ட் ஆப்ஷன் தான். கண்டினியூஸா வீடியோஸ் போட்டேன். பெருசா வியூஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் என்னது கிடையாது. ஆனா எதை பத்தியும் யோசிக்காம நம்ம பிடிச்ச விஷயத்த நம்ம பண்றோம், அதுக்கான ஹார்ட் ஒர்க் போடுறோம். இன்னைக்கு இல்லாட்டியும் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம லைஃப் மாறும்னு சொல்லி ஒரு சின்ன கான்பிடென்ட் மட்டும் இருந்துச்சு. அந்த மாதிரி நான் லாஸ்டா அப்லோட் பண்ணேன் இந்த ஒரு வீடியோல இருந்து எனக்கு 40K பிளஸ் வியூஸ் வந்தது மட்டும் இல்லாம 80 பிளஸ் ஃபாலோவர்ஸ் இந்த ஒரு வீடியோல இருந்து எனக்கு வந்தாங்க. ஜஸ்ட் ஒரு 40 பிளஸ் வியூஸ், அதுக்காக இவ்வளோ பேசணுமா அப்படின்னு நீங்க யோசிக்கிறது கரெக்ட் தான். பட் என்ன மாதிரி லைஃப்ல பெருசா எந்த சப்போர்ட்டும் இல்லாம நம்ம பண்ற விஷயம் கரெக்டா தப்பானோ தெரியாம ஹார்ட் ஒர்க்கை மட்டுமே நம்பி ஓடிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன சக்சஸ் கூட லைஃப்ல பெரிய கான்பிடென்ட்டை பில்ட் பண்ணும். லைஃப் என்னைக்காவது ஒரு நாள் மாறிடும்ன்ற நம்பிக்கையில ஓடிட்டு இருக்கவங்களுக்கு நான் சொல்ல நினைக்கிறது ஒரு விஷயம் தான். கான்பிடென்ட்டா இருங்க சார், நல்லதே நடக்கும் சார்.